சென்னை மாநகராட்சி மருத்துவமனையில் மருத்துவர்கள் எங்கே என சிகிச்சைக்கு வந்த நடிகர் கஞ்சா கருப்பு சரமாரி கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். வந்துட்டு எனக்கு கூட வந்துருக்கணுமா வர வேணாமா? இல்ல நான் வரேன்னா சொல்லி நாய் அடிச்சு ஒரு பையன் உட்கார்ந்துருக்காப்ல, மண்டை ஒடிஞ்சு வயசானவங்க உட்கார்ந்துருக்காங்க. ஒரு மேடம் டாக்டர் வரும்போது தான் 8 மணில சொல்லிருக்காங்க, 7:30 மணில இருக்காங்க பேஷண்ட்ஸ். டைம் 8 க்கு 1 தான் போட்டுறாங்க. மேடம் யாரும் சாப்பிடல, சம்பளத்தை அவங்க சேர்த்து வாங்குறாங்க. நான் என்ன சொல்றேன், எனக்கு ஒரே விஷயம் தான், எந்தெந்த டாக்டர் டியூட்டில இருக்காங்க, யார் ரெஸ்பான்சிபிள் ஹாஸ்பிடல், அதை சொல்லுங்க. அதையே சொல்ல மாட்டேங்கிறாங்க. யார் 9 மணி டாக்டர் யாருமா வரல? அவங்க பேர் ஏமா உங்களுக்கு என்னமா உங்களுக்கு பிரச்சனை? எவ்வளவு பொறுமையா கேட்டுட்டு இருக்கீங்க அந்த மாட்ட? 9 மணி டாக்டர் யாரும் சொல்ல மாட்டேங்க. சரி நான் வந்து பாக்குறேன். ஒண்ணு ஓபி இவங்க ஏன் கேட்கவே இல்லம்மா. அந்த ரூம்ல ஏசி போடுறது யாருமா டாக்டர்? பேர் சொல்ல மாட்டீங்க முதல்ல. மா நீங்க எழுதி கொடுங்க. யார் டாக்டர் இருந்தா இந்த போர்டு கதை பாக்குறாங்க. ஒரு ஆள் எடுத்து சொல்லுங்க மேடம். ஆப்ஷன் ஏறாங்க மேடம். நாங்க தேடி தெரிய முடியாது. எவ்வளவு பப்ளிக் இருக்கோம் பாருங்க. மீடியா வரப்போது கேவலம் உங்களுக்கு இஷ்யூ ஆக போகுது. இவங்க 2 பேர் தான் மாட்ட போறாங்க. சேவ் பண்ணிட்டு தான் மாட்டிக்கிறீங்க. நான் சொல்லிட முதல்லயே நீங்க கரெக்ட்டா கொடுத்துட்டு உங்க பேர் ஒரு டாக்டர் கேவலம் நீங்க மாட்டிக்கிறீங்க. இதுக்கு மேலங்க இது இங்க பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, டாக்டர்ஸ் வந்து தனி கிளினிக் பண்ணிக்கிட்டு எதுவுமே ட்ரீட் பண்ணாதனால இங்க 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. இதை வந்து மருத்துவத்துறை அமைச்சர் பேசணுமா பேச வேணாமா? இன்னைக்கு நாங்க போராட்டம் பண்ண போறோம். இந்த ஆஸ்பத்திரி தேவையே இல்லை. எத்தனை மக்கள் நாய் கடிச்சு ஒருத்தர் இருக்காரு, மண்டை ஒடுத்து ஒரு பையன் ரத்தத்தோட உட்கார்ந்துருக்கேன். பாட்டி ரத்தவாந்தி எடுத்து பாவம், அந்த பாட்டி ரத்தவாந்தி எடுத்து செத்து போச்சு. அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்வன் படத்தை வர்றது மாதிரி செத்து போன உருவத்துக்கு அவங்க உயிர் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே நம்ம பண்ண முடியும். வேற என்னத்தை நான் பண்றது? தப்பா நடக்குது. இந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டாக்டர் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. 8 மணில இருந்து ஏசி மட்டும் ஓடிட்டு இங்க வாங்கனே, இங்க வாங்க. அவங்க டைமிங் பாத்தீங்கன்னா 8:01 போட்டுருக்காங்க. மணிக்கு 10 மணி ஆகுது. இங்க யாரும் சாப்பிடவே இல்ல. ப்ரோ எல்லாம் கையில காசு இல்ல. கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போறோம். அவங்க உள்ள இருக்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. ஆனா எந்த டாக்டரும் கிடையாது. காலையில 7:30 மணிக்கு வந்தேன் நானு. ஒரு டாக்டர் இல்லை. அந்த அம்மா வந்து டாக்டர் ஃபோன் பண்ணால் ஒருத்தர் எனக்கு தெரியாதுங்கிறாரு, என்கிட்ட சொல்லலைங்கிறாரு. ஒரு அம்மா ஃபோனே எடுக்க மாட்டேங்குது. அட்மின் பிளாக்ல போக கேட்டால் ஜோனல் மேனேஜர்னு ஒரு அம்மா எடுத்துட்டு அவர் ஒரு 2 வாரத்தை பேசிட்டு அப்படியே கட் பண்ணி வச்சிருச்சு. இவங்ககிட்ட டாக்டரோட நம்பர் கேட்டால் ஓபிக்கு யார் பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவங்களோட நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 3 ஹவரை கேட்டு பதில் கேட்டாலே அவங்க பேரெல்லாம் ஓடி வந்துக்கிறாங்க. மேலே அட்மின் பிளாக் போனால் யாருமே இல்லை. 8 மணிக்கு வந்தோம், 10 ஆயிடுச்சு. நாங்கள் வெயிட் பண்ணி தான் இருக்கோம். கட்சிக்கு யாருமே வரல, டாக்டர்னு யாருமே இல்லைங்க. யாருக்கிட்டாலும் பேரும் சொல்ல மாட்டாங்க. வாய்ப்பு தான் அவனும் சரியில்லை. அதுக்கு தான் வந்திருக்கோம். டாக்டர் யாரும் வரல. எப்பத்துல இருந்து இருக்கீங்க? காலையில 7 மணிக்கு வந்தாங்க. 7 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்காங்க. 3 மணி நேரமா குழந்தைய தூக்கிட்டு எவ்வளோ நேரம் நிற்கிறீங்க? குழந்தைய தூக்கிட்டு எவ்வளோ நேரம் வந்து நிற்கிறீங்க? 8 மணிக்கு வந்தேன். 8 மணில இது வரைக்கும் எந்த டாக்டரும் வரலையா? பார்க்கலையா அவங்கள? யாருமே வரலீங்களா? காலை வந்து ஓபி பார்த்துட்டாங்க. வருவாங்க 5 நிமிஷம் சொல்லிட்டு மணி 10 மணி ஆயிடுச்சு. இதுக்கு யாரும் வரல. எப்போ வருவாங்க? தப்பா நினைக்காதீங்க. எனக்கு என்னன்னா திடீர்னு ஒரு நெஞ்சு வலி வந்துச்சு. 4 மணிக்கு போன் பண்ணேன். இதே சரவணா டாக்டர் என் போனை அட்டன் பண்ணி உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. மதுரையில பொறுத்த வரைக்கும் மதுரை மல்லி பழக்கிறாப்புல டாக்டர்கள் மருத்துவர்கள் வந்து அவ்வளவு நீட்டா பாக்குறாங்க. ஏன் சென்னையில பார்க்க மாட்டாங்களா? சென்னையில காசு சம்பாதிக்கலையா? தெரியாம கேட்கிறேன். அதெல்லாம் தப்புங்க, ரொம்ப மிகப்பெரிய தப்பு. ஏசி ஓடிக்கிட்டே இருக்கு. டாக்டர் வரணுமா வர வேணாமா? வேணும் ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஃபுல்லா மக்கள் காசு தானங்க போய்கிட்டு இருக்கு. வெளியில வந்து எவ்வளவு பேஷண்ட் இருக்கான்னு மட்டும் பாருங்க. வாங்க, வெளியில வந்து எத்தனை பேஷண்ட் இருக்காங்க. இங்க வாங்க. பாட்டி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. வாங்க. அவ்வளவுதான். பாவம், அந்த பாட்டிக்கு நிலைமை சரியில்லை. பாருங்க, இங்க வாங்க. 7 மணிக்கு வந்து வெண்டிலேட்டர் வச்சிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் அவ்வளவு முடிச்சிட்டீங்க. அப்படித்தான் நான் சொல்றேன். முடிச்சுட்டாங்க. பாட்டி நிலைமை